நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். சுருக்குக பகுதியை பார்க்கலாம். சரியா? சரி, சுருக்குக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் நாம் தெரிஞ்சிருக்கணும். அது எந்த மாதிரி தகவல் சார் அப்படின்னா, அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றுறது. சரிங்களா? பின்னமாக இருக்கிறத கலப்பு பின்னமாக மாற்றுறது, 2 பின்னங்களை கூட்டுறது, 2 பின்னங்களை கழிக்கிறது, 2 பின்னங்களை வகுக்கிறது. இந்த மாதிரி அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எடுத்த உடனே மேலே போய் அசாதாரணமாக ஒரு காரியத்தை நம்மளால பண்ண முடியாது. சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்க, 5 3/7 தகா பின்னமாக மாற்றுக. அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அது எப்படி மாற்றுவ? என்ன சொல்லியிருக்கோம்? 5 3 7. சரிங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை கூட்டணும். அப்போ 7 5 35 ப்ளஸ் 3/7. அப்போ நமக்கு என்னன்னு வரும்? 38/7ன்னு வரும். சரிங்களா? 17/3 கலப்பு பின்னமாக மாற்றுக. சரிங்களா? இது எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுவேன்? வகுத்துட்டா கலப்பு பின்னமாக மாறும். சரிங்களா? எப்படி வகுக்கலாம்? 1 3 3 5 3 5. மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்போ 2/3. சரிங்களா? கலப்பு பின்னம் ஆயிடுச்சுங்களா? 2/3 மற்றும் 3/5 கூட்டுக. இது இப்படி தான் கேட்பாங்களா சார்னா? இப்படி கேட்க மாட்டாங்க. இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். சுருக்குக 2/3 + 3/5 அப்படியும் கேட்கலாம். சரிங்களா? அப்போ 2/3 + 3/5. சரியா? கீழே எல்சிஎம் எடுத்துக்கலாமா? என்ன வரும்? 15ன்னு வரும். 3 கூட எதை பெருக்குனா 15 வரும்? 5. அப்போ 5 × 2 ப்ளஸ் 5 கூட எதை பெருக்குனா 15 வரும்? 3. அப்போ 3 × 3. சரிங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 10 + 9/15. அப்போ நமக்கான விடை என்னது? 19/15. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 பின்னங்களை எப்படி சார் கழிக்கிறது? வாங்க பார்க்கலாம். 3/4 - 1/2. என்ன பண்ணலாம்? 4 எடுத்துக்கலாமா? கீழே காமனா 4 எடுத்துப்போமா? சரி, அப்போ என்ன வரும்? 3 - 2 × 2 4ன்னு வரும். அப்போ நமக்கான விடை என்னது? 1/4. கூட்டுக 3 2/4 + 7 2/5. சரிங்களா? அதாவது 2 கலப்பு பின்னங்களை கொடுத்துட்டு கூட்ட சொல்கிறாங்க. எப்படி நம்ம பண்ணுவோம்? கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றினா என்ன பண்ணுவோம்? 2ஐயும் மல்டிபிள் பண்ணி கூட்டுவோம். 3 2/4 + 7 2/5ன்னு வரும். ரெண்டையும் பண்ணுங்க. 4 12 12 + 2 14/4ன்னு வரும். கரெக்டுங்களா? இரண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 7 5 35. அப்போ +2 37/5ன்னு வரும். சரிங்களா? கீழே காமனா என்ன நம்ம எடுக்கலாம்? 20 எடுக்கலாங்களா? ஓகே, 20. அப்போ 5 4 20. 5 × 14. இங்கே 4ஆல் பெருக்கலாம். அப்போது 37 × 4. சரிங்களா? அப்போ பாருங்க, 5 × 14 என்ன வரும்? 4 5 20க்கு 4 5 20 1 5 5. இப்போது 70ன்னு வருது. சரிங்களா? 5 37 என்ன வருது பாருங்க? 5 × 30 5 × 37 7 5 35 5 3 5 என்ன வருது? 185 வருது. அப்போது 70 + 185 கூட்டினா என்ன வரும் பாருங்க? 5 15 5 1 225. அப்போ என்ன வருது நமக்கான விடை? 225/20ன்னு வரும். அப்போ நமக்கான விடை என்ன? 225/20ன்னு வரும். சரிங்களா? இன்னும் சுருக்கலாமா பாருங்க. சுருக்கலாம் எப்படி படிக்கலாம்? 4 5 20 4 5 20 5 25. அப்போது 45/4ன்னு வரும். சரிங்களா? இதையும் என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கலப்பு பின்னத்தில் எழுதலாம்னா எழுதலாம். 1 4 4 1 4 4 1/4ன்னு வரும். அப்போ 11 1/4 தான் விடை. சரவணுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2 3/4 மீட்டர், 2 1/2 மீட்டர் மற்றும் 1 4 மீட்டர் எனில் அவர் வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளம் என்ன கேட்குறாங்க. அதாவது இது அனைத்தையும் கூட சொல்கிறாங்க. அப்படி தானே? சரி, வாங்க. 2 3/4 + 2 1/2 + 1 1/4. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? கலப்பு பின்னத்தில் பின்னமாக மாற்ற மல்டிபிள் பண்ணி கூட்டுவோம். சரிங்களா? கூட்டுங்க பார்ப்போம். 4 2 8 8 3 11/4ன்னு வரும். ப்ளஸ் 2 2 4 4 1 5. அப்போ 5/2ன்னு வரும். ப்ளஸ் 4 4 × 1 4 + 1. அப்போ 5/4ன்னு வரும். சரியா? நம்ம அடிமான சமம் வந்து அடுக்கில் ஈஸியாக கூட்டிக்கலாம். அப்போ கீழே வந்து காமனாக 4 எடுத்துப்போம். அப்போ என்ன வரும்? மேலே 11ன்னு வரும். இங்கே 10ன்னு வரும். இங்கே 5ன்னு வரும். அப்போ கூட்டுங்க. 21 26. அப்போ நமக்கான விடை என்னது? 26/4. இதையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 6 4 24. மீதி 2/4ன்னு வரும். கரெக்டுங்களா? இது அடிக்கலாமா? 1 2 2 4. அப்போ நமக்கான சுருக்கப்பட்ட வேல்யூ என்னது? 6 1/2. சரிங்களா? இங்கே பாருங்களேன். 2/3 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் அமைக்க. சரிங்களா? இது ஏறு வரிசையில் எப்படி அமைக்கலாம்? கீழே வந்து காமனான ஒரு நம்பர் வர வைக்கணும். சரிங்களா? கீழே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3 6 9.
சரிங்களா? நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன சொல்லிருக்கோம்? 3, 6, 9 இருக்கிறதுல பெரிய நம்பரை எடுத்துக்கங்க. மற்ற 2 எண்களால அதை வகுங்கன்னு சொல்லியிருக்கோம். 9 3ஆல வகுக்க முடியுமானா வகுக்க முடியும். 6ஆல வகுக்க முடியாது. அப்படி 6 வகுக்க முடியாத பட்சத்தில் பெரிய எண்ணை 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 18 வரும். 18 6ஆல வகுக்க முடியுமானா முடியும். அப்போ கீழே நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? 18 எடுத்துக்க போறோம். 3 கூட எது பெருக்குனா 18 வரும்? 6. அப்போ 6 × 2. சரிங்களா? அடுத்து கீழே வந்து 18. 6 கூட எது பெருக்குனா 18 வரும்? 3. சரிங்களா? அடுத்து 9 கூட எது பெருக்குனா 18 வரும்? 2. அப்போ 2 4 8ன்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்க 12/18, 3/18, 8/18. சரிங்களா? ஏறுவரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஏறுவரிசைனா என்ன அர்த்தம்? சிறிய எண்கள்ல இருந்து பெரிய எண்ணை நோக்கி செல்வது. அப்போ நமக்கான ஏறுவரிசை என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 3/18 தான் சின்னது. அப்போ 1/6. அடுத்து 4/9. அடுத்து 2/3. அப்போ முதல்ல, இரண்டாவது, மூன்றாவது. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒருவர் 3/4 கிலோகிராம் அரிசியை 3 பைகளில் சரிசமமாக நிரப்ப விரும்பினார் எனில் ஒவ்வொரு பையிலும் எவ்வளவு அரிசி இருக்கும்? சரிங்களா? இது கொஞ்சம் கவனமா இருக்கும். ஒருத்தவர்கிட்ட 3.25 கிலோ அரிசி இருக்குது. அதை 3 பையில சரிசமமாக நிரப்பணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அரிசியை 3ஆல வகுப்போம். கரெக்டுங்களா? சரி, வகுக்கிறதுக்கு முன்னாடி கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமா மாற்றணும். அப்போ 4 12 15/4ன்னு வரும். கரெக்டுங்களா? இதை 3ஆல வகுக்கணும். 3ஆல வகுக்கும்போது எப்படி வரும் நமக்கு? இப்போ 15 4 × 1/3ன்னு வரும். சரியா? கீழே வகுத்தில் இருக்கிறது மேலே வரும்போது பெருக்கல் ஆகிடும். எப்படி அடிக்கலாம் பாருங்க. 1 3 3 I 3 5. அப்போ நமக்கான விடை என்ன வருது? 5/4ன்னு வருது. இது அடிக்கலாமானா அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? 1 4 4 மீதி என்ன வரும்? 1/4ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பையிலும் இருக்கும் அரிசியின் அளவு என்னது? 1 1/4. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு பழச்சாறு கடையில் ஒருவர் 1 கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து 1.5 லிட்டர் பழச்சாறினை தயாரிக்கின்றார் எனில் 12 3/4 கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து எவ்வளவு பழச்சாறினை தயாரிக்க முடியும்? சரிங்களா? என்ன கேட்குறாங்க? 12 அதே 12.25 லிட்டர்ல இருந்து எவ்வளவு பழச்சாறு தயாரிக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ 1 லிட்டர் கிலோவுக்கு 1.5 லிட்டர்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். 12 3/4 × 1 1/2ன்னு வரும். சரிங்களா? கலப்பு பின்னத்தில் பின்னமா மாற்றும் போது 12 × 4 48, 48 + 3 51/4ன்னு வரும். சரிங்களா? இன்ட்டு 2 2 2 + 1 3. அப்போ 3/2ன்னு வரும். சரிங்களா? மல்டிபிள் பண்ணுங்க. கீழே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 8ன்னு வரும். மேலே மல்டிபிள் பண்ணுங்க. 1 3 3 I 3 5 153/8ன்னு வரும். சரிங்களா? எப்படி அடிக்கலாம்? 1 8 8 மீதி என்ன வரும்? 7ன்னு வரும். 73ன்னு வரும். 9 8 72 மீதி என்ன வரும்? 1/8ன்னு வரும். சரிங்களா? அப்போ எவ்வளவு பழச்சாறு தயாரிக்க முடியும்? 19 1/8 லிட்டர். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். எண்ணெய் தகரப்பெட்டியில் 7 1/2 லிட்டர் எண்ணெய் இருக்கிறது. அதை 2 1/2 லிட்டர் அளவுடைய புட்டியில் ஊற்றினால் 7.5 லிட்டர் எண்ணெயை நிரப்ப எத்தனை புட்டிகள் தேவைப்படும்? என்ன பண்ணணும்? நம்ம 7.5 2.5ஆல வகுக்கணும். சரிங்களா? 7.5 2ஆல வகுக்கணும். என்ன பண்ணலாம்? கலப்பு பின்னத்தில் பின்னமா மாற்றினா 16. அப்போ 15/2ன்னு வரும். இதை பண்ணும்போது என்ன வரும்? 5/2ன்னு வரும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்? 2/5ன்னு வரும். 2க்கு 2 கேன்சல். 1 5 5 3 5. அப்போது 3 புட்டியில் நிரப்பலாம். சரிங்களா? சங்கரி 2.5 மீட்டர் துணியை முழு பாவாடை தைக்கவும் மற்றும் 1 3/4 மீட்டர் துணியை மேல் சட்டை தைக்கவும் வாங்கினார். 1 மீட்டர் துணியின் விலை 120 எனில் அவர் வாங்கிய துணியின் விலை என்ன? நம்ம என்ன பண்ணணும்? அவர் பாவாடைக்கு வாங்கியதும் சட்டைக்கு வாங்கியதையும் கூட்டி 120ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா வந்துடும். கரெக்ட்? அப்படி தானே? சரி, ஓகே. 2 1/2 ப்ளஸ் 1 3/4 கலப்பு பின்னத்தில் இருக்கிறது பின்னமா மாற்றுங்க. 2 4 4 1 5 5/2 4 4 3 7. அப்போ 7/4ன்னு வரும். கரெக்டுங்களா? அடிமான சம்பந்த அடுக்குகளை கூட்டிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 10 + 7/4ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ 17/4ன்னு வரும். 17/4 அப்படின்னா என்ன? மொத்த துணியின் அளவு. 1 மீட்டர் துணியின் அளவு என்னது? 120 ரூபாய். அடிக்கலாம் பாருங்க. 1 4 4 3 4 12. அப்போ 17 × 30 என்ன வரும் பாருங்க? 0 0 3 21க்கு 1 2 3 5. மொத்த துணியின் விலை எவ்வளவு? 510 ரூபாய். சரிங்களா? மங்கை 6 3/4 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் வாங்கினார். கலை மங்கை வாங்கியது போல் 1/2 மடங்கு ஆப்பிள்களை வாங்கினார் எனில் கலை எவ்வளவு கிலோகிராம் ஆப்பிள்களை வாங்கினார்? சரிங்களா? மங்கை வாங்கியது போலவே 1/2 மடங்கு. கலப்பு பின்னத்தில் பின்னமா மாற்றிடுவோமா? சரி. அப்போது 4 6 24 6 4 24 + 3. அப்போது 27/4ன்னு வரும். சரி, அந்த மடங்கு பாருங்க. 2 2 2 2 1 3. அப்போ என்ன வரும் நமக்கு? 3/2ன்னு வரும். சரிங்களா? அப்புறம் மல்டிபிள் பண்ணிடலாமா? மடங்குனாலே என்ன அர்த்தம்? மல்டிபிள் பண்ணுறதா. சரிங்களா? மல்டிபிள் பண்ணிடலாமா? என்ன வரும்? 4 2 8 3 21க்கு 1 2 2 6 6 2 8 81. சரிங்களா? இது அடிக்கலாமானா அடிக்கலாம். எப்படி? 18 80. அப்புறம் 1/8 10 1/8 ஆப்பிள்களை வாங்கியிருப்பார். சரிங்களா? பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம்.